ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10 பாட்டு நூல்கள் தான் பார்க்க போகிறோம். 10 பாட்டு நூல்களில் வந்து பார்த்தோன்னா 10 நூல்கள் இருக்கும். என்னென்ன நூல்கள்னு பார்க்கலாம். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். இந்த 10 நூல்கள் தான் வந்துட்டு 10 பாட்டு நூல்கள் இருக்குது. இந்த நூல்களுக்கான வேறு பெயர்கள்லாம் இருக்கு இல்லையா, அது என்னென்னு பார்க்கலாம். திருமுருகாற்றுப்படையோட வேறு பெயர் புலவராற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படையின் வேறு பெயர் பானாறு. முல்லைப்பாட்டு வேறு பெயர் நெஞ்சாற்றுப்படை. குறிஞ்சிப்பாட்டு வேறு பெயர் பெருங்குறிஞ்சி. பட்டினப்பாலை வேறு பெயர் வஞ்சி நெடும்பாட்டு. மலைப்படுகடம் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. ஓகேவா? இதில் வந்து பார்த்தோன்னா ஆற்றுப்படை நூல்கள் வந்து 5 இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. அதான் மலைப்படுகடம் வந்து கூத்தராற்றுப்படை. இது 5 நூல்கள் தான் வந்துட்டு ஆற்றுப்படை நூல்கள்னு சொல்கிறோம். அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா புறநூல்கள், அகநூல்கள், அகம் புறம் சார்ந்தது இருக்குது. புறநூல்கள் வந்து 6, அகநூல்கள் 3, அகம் புறம் சார்ந்தது ஒரு நூல் மட்டும் இருக்குது. புறநூல்கள் 6 என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ ஆற்றுப்படை நூல்கள் 5 பார்த்தோம் இல்லையா, அந்த 5 கூடையும் வந்துட்டு அந்த 5 கூடையும் ஒரே ஒரு மதுரை காஞ்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த 6 தான் புறநூல்கள். என்னென்னு பாருங்கள். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மதுரை காஞ்சி, மலைப்படுகடாம். இது 6 நூல்களும் புறநூல்கள். அகம் சார்ந்த நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்குது. ஒன்று முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. பாட்டு பாட்டு பாலைன்னு லைனாக வருது பாருங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அகம் சார்ந்த நூல்கள் வந்து பார்த்தோன்னா 3, புறம் சார்ந்த நூல்கள் 6 பார்த்தோம். அகம் புறம் சார்ந்தது ஒரே ஒரு நூல். என்னென்னு பார்த்தோன்னா நெடுநல்வாடை. 8 தொகை நூல்கள்லையும் 1 தான் வந்துட்டு அகம் புறம் சார்ந்த நூல். அது வந்து பரிபாடல். 10 பாட்டுலேயும் ஒரே ஒரு நூல் தான் அகம் புறம் சார்ந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நெடுநல்வாடை. நெக்ஸ்ட்டு 10 பாட்டில் பெரிய நூல் பார்த்தோம் அப்படின்னா மதுரை காஞ்சி. அதோட அடிகள் பார்த்தோம் அப்படின்னா 782. 10 பாட்டில் சிறிய நூல் முல்லைப்பாட்டு, 103 அடிகள். ஆற்றுப்படை நூல்களில் பெரியது எதுன்னு பார்த்தோன்னா மலைப்படுகடாம், 583 அடிகள். ஆற்றுப்படை நூல்களில் சிறியது பொருணராற்றுப்படை, 248. ஃபஸ்ட்டு நூல் பார்க்கலாம். திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை அடிகள் பார்த்தோம் அப்படின்னா 317. ஆசிரியர் வந்து நக்கீரர். திருமுருகாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் முருகன். கடவுள் வாழ்த்தாக கருதி முதலில் வைக்கப்பட்ட நூல் தான் வந்துட்டு திருமுருகாற்றுப்படை. அடுத்து பொருணராற்றுப்படை. பொருணராற்றுப்படை அடிகள் பார்த்தோம் அப்படின்னா 248. ஆசிரியர் முடத்தாம கண்ணியார். பொருணராற்றுப்படையின் ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா முடத்தாம கண்ணியார். பாட்டுடை தலைவன் வந்து கரிகால் பெருவளத்தான். சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படை அடிகள் பார்த்தோம் அப்படின்னா 269. சிறுபானாற்றுப்படை ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். பாட்டுடை தலைவன் ஓய்மா நாட்டு நல்லிய கோடான். திண்டிவனம் பகுதி தான் வந்துட்டு ஓய்மா நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. 10 பாட்டில் அனைத்து நூல்களுமே பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியப்பால் ஆனது தான். ஓகேவா? அடுத்தது பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படை அடிகள் பார்த்தோம் அப்படின்னா 500. ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பாட்டுடை தலைவன் பார்த்தோம் அப்படின்னா தொண்டைமான் இளந்தெரியன். இளந்தெரியனோட தலைநகரம் என்னன்னு பார்த்தோன்னா திருவொக்கா. திருவொக்கா அப்படிங்கிறது இப்போ இருக்க காஞ்சிபுரம் தான் வந்துட்டு திருவொக்கா. முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு அடிகள் பார்த்தோன்னா 103. இதுதான் வந்து 10 பாட்டிலே சிறிய நூல்னு பார்த்தோம் இல்லையா. அடிகள் 103. ஆசிரியர் நப்பூதனார். பாட்டுடை தலைவன் அறியப்படவில்லை. மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி அடிகள் பார்த்தோம் அப்படின்னா 782. ஆசிரியர் வந்து மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி பாட்டுடை தலைவன் வந்து தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். காஞ்சி திணை என்பது நிலையாமையை பற்றி உணர்த்தும் திணை தான் வந்துட்டு காஞ்சி திணை. அடுத்து நெடுநல்வாடை. நெடுநல்வாடை அடிகள் பார்த்தோன்னா 188. ஆசிரியர் வந்து நக்கீரர். பாட்டுடை தலைவன் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன். நக்கீரர் வந்துட்டு 10 பாட்டில் 2 நூல்கள் பாடியிருக்காரு. ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் திருமுருகாற்றுப்படை பண்ணதும் யார்? நக்கீரர் தான். நெடுநல்வாடையும் நக்கீரர் தான். 10 பாட்டில் 2 நூல்கள் வந்து நக்கீரர் பாடியிருக்காரு. அடுத்து குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு அடிகள் பார்த்தோம் அப்படின்னா 261. ஆசிரியர் வந்துட்டு கபிலர். பாட்டோட தலைவன் வந்து பிரகதத்தன்.
பட்டினப்பாலை. பட்டினப்பாலை அடிகள் வந்துட்டு 301. ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பாட்டுட தலைவன் கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடியிருக்காங்க. அடுத்து மலைப்படுகடாம். மலைப்படுகடாம் அடிகள் வந்து 583. ஆசிரியர் வந்து பெருங்கௌசிகனார். பாட்டுட தலைவன் நன்னன். நக்கீரர் எப்படி 2 நூல்கள் வந்து பாடியிருக்காரோ அது மாதிரி கடியலூர் உருத்திரங்கண்ணனாரும் 10 பாட்டில் 2 நூல்கள் பாடியிருப்பாங்க, இந்த 2 பேருமே. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.